ரொம்ப சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் வந்து பெரும்பாலும் ஆட்டோவில் தான் பயணப்பட்டுட்ருக்கேன். இந்த ஆட்டோக்காரங்கிட்ட பேசிட்டு வருவேன். அவங்கள கூட பேசுவாங்க வந்து பல விஷயங்கள் பேசுகிறது, குறிப்பாக அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறது, தேர்தல் நெருங்க நெருங்க, அப்புறம் பொதுவான விஷயங்கள் பேசுகிறது, அப்புறம் அவங்க குறைங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்டோக்காரங்களாம் ஏதோ வந்து அடித்து பிடிச்சி காசு வாங்குறவங்க மாதிரி எங்களை ஒரு பிம்பத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். திடீர்னு பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்படி இவங்க பக்கம் அவங்க பக்கம் எல்லா பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரிலாம் பேசிட்டு வருவேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆட்டோ தம்பி ஒருத்தர் அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு டீ கடை அண்ணன்னு ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு. சரிங்க சார். வந்து பெரும்பாலும் இந்த ஊப்பர் ஓலா இந்த ஆட்டோவில் ஏறினோம்னா எங்கேயாவது நில்லுங்க ஏதாவது வாங்கிட்டு போகலான்னா நிறுத்த மாட்டாங்க. சார் ஒரு பாயிண்டில் ஏறினா அந்த பாயிண்டில் தான் இறக்குவோம் அப்படின்னா சில பேர் வந்து சாப்பிடுங்க சார் நீங்கள் அப்படின்னு வாங்க வந்து அவங்க பரவாயில்ல சாப்பிடுங்க, இல்லைண்ணா வாங்க நீங்களும் சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது பார்சல் வாங்கிட்டு தான் வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. அப்படி ஒருத்தர் வந்து பேசினப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோ ஓடி ஏதாவது சம்பவம் இருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு ஒரு உருக்கமான ஒரு சம்பவத்தை, ஒரு நிஜமான சம்பவத்தை அவர் சொன்னார். அதை முழுமையாக பாருங்கள் நீங்கள். ஒரு தடவை நான் சவாரிக்காக நின்றுட்டு இருக்கேன் சார் ஒரு பஸ் ஸ்டாண்டு வாசலில். ஒரு பெரியவர், அவர் தோற்றம் வந்து நல்ல ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு தோற்றமாக இருந்தது. அவர் ரொம்ப ஒரு முகம் வாடி போயிருந்தது, ஆள் வந்து அப்படியே உருகி போயிருந்தார். அவர் மெதுவாக வந்து என்கிட்ட ஒரு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாரு. என்னங்க அண்ணன், அவர் அட்ரஸ் கேட்குறாரு நினச்சின்னு அதை பார்த்தேன். நான் பார்த்தா ஒரு 5 முகவரி இருந்தது. என்னங்கன்னு கேட்டேன். இந்த 5 முகவரியில் கொண்டு போய் என்னை கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்னாரு. நான் ஒரு 3000 ரூபாய் தரேன் அப்படின்னு அவரே ரேட்டையே சொல்லிட்டார். வந்து நான் பெரும்பாலும் இந்த மாதிரி ரொம்ப வயதானவர்கள், கொஞ்சம் காசு கஷ்டமாக இருக்கிறவங்ககிட்டலாம் நான் பேரங்கேரம் பேசவே மாட்டேன். சில சமயம் இலவசமாக கூட ஏற்றி போவேன். அப்படி வீட்டுக்கு போகிற நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா ஏற்றிட்டு போவேன். நான் இதில் போய் என்ன சார் இருக்குது, சும்மா தானே போகுது ஆட்டோ அப்படின்னு உண்டு. அது 3000 ரூபான்னு உண்மையிலேயே அது அதிகமான தொகை தான். சரி ஏறி உக்காந்துக்குங்க அப்படின்னு அவர் அந்த சீட்டை கொடுத்து காசையை முன்கூட்டியே கொடுத்துட்டாரு. இல்லை இறங்கும் போது வாங்கிக்கிறேங்க என்ன, இல்லை நீங்களே வச்சுங்க தம்பி அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக எனக்காக வெயிட் பண்ணி இந்த இடங்கள் இருக்கும்னா நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்போது எதுவுமே பேசலை. அவர் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து அப்படி ரொம்ப கண்ணாடியை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் முதல்ல வந்து ஒரு தெருவில் இருக்கிற ரொம்ப குறுகலான ஒரு தெரு, அங்கே இருக்கிற ஒரு வீட்டு அட்ரஸ் அவர் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. தேடிட்டு இருக்கும்போது அங்கே நிறுத்தினோடனே அவர் இறங்கி ஆட்டோலேருந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போகலை. அதை நின்று அந்த வீட்டையே ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் போகலையா என்ன எதுன்னு கேட்கல, அவரையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த தெருவும் திரும்பி பார்த்தாரு, இங்கேயும் பார்த்தாரு, திரும்பவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி நமக்கு என்ன வந்துன்னு இருந்தபோது திரும்ப ஒரு ஆட்டோக்குள்ளே ஏறி அடுத்த அட்ரஸுக்கு போங்க தம்பி அப்படின்னாரு. ஓகே, என்ன அடுத்த அட்ரஸ் பார்த்தா அது ஒரு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் ஒன்று, ஒரு அரசு பள்ளிக்கூடம். அங்கே கூட்டு போனோடனே அங்கே என்ன பண்ணார், நேராக அந்த ஸ்கூலுக்குள்ளே போகலை. பக்கத்தில் இருந்து ஒரு மைதானம் இருந்தது, அந்த ஸ்கூலோடைய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் அப்படி மெதுவாக போய் அங்கேயும் நின்று அந்த காம்பவுண்ட் சுவரை பிடிச்சிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்தவர் கொஞ்சம் தூரம் அந்த கிரவுண்டுக்குள்ளே போனார். போயிட்டு அந்த சுத்தம் முத்தம் அப்படி பார்த்துட்டு அங்கேருந்த ஒரு பெஞ்சில் போய், ஒரு சிமெண்ட் பெஞ்சில் போய் அப்படியே உக்காந்தார். உட்காந்து தலையை கவுந்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருந்தார். நம்ம ஒன்றும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் வேணாலும் கூட ஆகட்டும் அப்படின்னு அவரே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார். அவருக்குள்ளே ஒரு பெரிய மௌனம் இருந்தது. திரும்ப வரும்போது அந்த பள்ளிக்கூடத்து போர்டை பார்த்தாரு, சுற்றி இருக்கிற கடைகள்லாம் பார்த்தாரு. பார்த்தவர், என்னங்க எதுவும் ஸ்கூலில் போகணும், யாரையாவது பார்க்கணுமா, உள்ளகளில் போகலை, கிரவுண்ட்லேயே நின்றுட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். சிரிச்சார், எதுவுமே பதில் சொல்லலை. ரைட்டு, நம்ம அதுக்கு மேலே நான் கஸ்டமர்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். நான் பேசுகிறதே கிடையாது. பொதுவாக நான் வந்து எந்த கஸ்டமர்கிட்டையும் நான் வந்து பேச மாட்டேன். சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் எந்த பாயிண்டில் ஏற்றணும் அந்த பாயிண்டில் வந்து இறக்குவேன். இடையில் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லும்போது மட்டும் பதில் சொல்லுவேன். இவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டபோது அவரும் வந்து மௌனமாக ஒன்றும் சொல்ல, அடுத்தது போங்கப்பா அப்படின்னாரு. அந்த ஆட்டோவை வந்து அடுத்து போனால் அந்த ஆட்டோ அட்ரஸில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் பேர் இருந்தது. அதுவும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது. அந்த ஹோட்டலாண்ட போயிட்டு நிறுத்தின பிறகு அவர் மெதுவாக போயிட்டு ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு வந்தார். அது ஒரு திறந்தவெளி ஹோட்டல். அது பெரும்பாலும் ஹோட்டல் இருந்த விட அது ஒரு காபி கடை தான். அது
வாயின் வந்து அந்த காப்பி அப்படியே வெறுமனே வச்சுக்கிட்டு அந்த காப்பி கப்பியே பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கே இருந்த பெஞ்சை பார்த்துக்கிட்டே இருந்தார். மறுபடியும் ஒரு மௌனம் அவர்கிட்ட இருந்தது. அந்த காப்பிலேருந்து ஒரு 2 மடக்கு மட்டும்தான் குடித்தார் அவர். குடிச்சிட்டு வச்சுட்டு அந்த பெஞ்சையே பார்த்துட்டு இருந்தார். திரும்பவும் பார்த்துட்டு இருந்தார். சுற்றும் பார்த்தாரு. எனக்கு ஓகே, நமக்கு என்ன எதுவுமே நான் பேசலை. நான் பேசாத போது அங்கே இன்னும் வழக்கமாக இருந்த நேரங்களை விட அங்கே கொஞ்சம் அதிகமாகவே அவர் உட்காந்துட்டு இருந்தார். அடுத்து வந்தவுடனே அடுத்த அட்ரஸை படித்தோடனே எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அது வந்து ஒரு சுடுகாட்டோடைய அட்ரஸ். அது சென்னையில் வந்து ஒரு பிரபலமான சுடுகாட்டோடைய அட்ரஸ். இங்கே போக சொல்கிறாருன்ட்டு அவர்கிட்ட எதுவும் பதிலே சொல்ல, பெரிய டிராஃபிக்கு அதெல்லாம் பூந்துக்குந்து அந்த இடத்துல நிறுத்த உடனே அவர் அந்த ஓரமாக நில்லு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே இறங்கி போனார். சரி, எனக்கு பெரிய என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆவல் வந்து, அதனால் அவர் இருங்கன்னு சொன்னார். அந்த ஓரமாக ஆட்டோ நிறுத்திட்டு என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு போனது. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு கல்லறை ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துட்டார். அங்கே இருந்தவங்க கேட்டாங்க, யார் நீங்கள், என்னங்க எங்கள் உள்ளே வரீங்க அப்படிலாம் கேட்டாங்க. கேட்டதுக்கு எதுவும் பதில் சொன்னார். போய் அங்கே உட்காந்தார். உட்காந்துட்டு அவருடைய பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன சாமந்தி பூ மட்டும் எடுத்து அது மேலே வச்சு அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மௌனமாக இருந்தார். சரி, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, இவருக்குள்ளே ஒரு பெரிய சோகம் இருக்குது மட்டும் நான் தெரிஞ்சுட்டு இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பார்த்தா ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறாரு, இவன் இருன்னு சொன்னவங்களே அப்படின்ட்டு நான் போய் அந்த ஆட்டோலேயே உட்காந்துட்டேன். அங்கே தான் இருந்து இத்தனை இடங்களை விட அங்கே தான் ரொம்ப நேரம் அவர் வரவே இல்லை. இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வராதுக்கு என்னடா காரணம், எனக்குள்ளே ஒரு பயமும் வந்துருச்சு. நான் இந்த சினிமாவில் வர மாதிரி கற்பனைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறமா இப்படி எட்டி பார்த்தோன்னே அங்கேருந்து கையாட்டினார், வர இருங்க அப்படின்னு வந்தார். இந்த முறையும் அவர் எதுவுமே சொல்லலை. அடுத்து அந்த தாளில் இருந்தது ஒரு மருத்துவமனையோடைய அட்ரஸ். அங்கே சரி இவர் யாரையோ பார்க்க போகிறார் பொழுதுன்னு, ஐயா எதனா பழம் ப்ரெட்டு எதனா வாங்கணுமான்னாரு. சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு போனோடனே அந்த மருத்துவமனை வாசலில் போய் நின்னோடனே எனக்கே ஒன்றும் புரியல. தம்பி 3000 ரூபா போதுமா அப்படின்னாரு ஒரு வார்த்தை. ஐயா இதுவே அதிகம், இல்லை நீங்கள் என்னது இது இங்கே தான் நான் இறங்கணும் அப்படின்னாரு அவர். ஏன்னா நான் திரும்ப எடுத்துமே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே விடணும் பொழுது நினச்சா இங்கே தான் இறங்கணும் தம்பி, நீங்கள் கிளம்புங்க போதுமா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பெரிய அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும். ஏன்னா அவர் ஏதோ ஒரு சொல்ல வராரு விஷயத்த, அவர் கண்ணிலே தெரியுது. ஆனால் அவர் அதை சொல்ல விருப்பப்படலை. அது நல்லா புரியுது எனக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தர் ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு அந்த கண்ணு பேசும். ஆனால் அவங்க சொல்லாமல் வேணாமான்னு ஒரு தயக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு, ஆட்டோவிலே உட்காருங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே போங்க, பரவாயில்ல உட்காருங்க, நீங்கள் யார், என்ன விஷயம், நீங்கள் ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்னீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கிரவுண்டில் போய் உட்காந்தீங்க, ஒரு ஹோட்டலில் போய் காப்பி 2 மடக்கு தான் குடிச்சிங்க, ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போய் ஒரு கல்லறையில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்க, பார்த்துட்டியா தம்பினார். பார்த்தேன் நான். இங்கே நின்னேன். நான் ஒரு ஆசிரியர்ப்பா, ஆசிரியர். இன்றைக்கி புற்றுநோயோடைய 4வது ஸ்டேஜில் நான் இருக்கேன் நான் அப்படின்னா. ஏதோ ஒரு புற்றுநோய் மருத்துவமனை, ஒரு தொண்டு நிறுவனம் என்னை இங்கே சேர்த்துருக்காங்க, சேர சொல்லியிருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என் மனைவி இறந்துட்டாங்க. அந்த இறந்த அந்த கல்லறை தான் அது. என்னுடைய பசங்கள் என்னை யாருமே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு அப்பா மேலே ஒரு ஆசை தான், ஒரு இது தான். நம்ம மருமகளுக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. அதுவும் எனக்கு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய அந்த செயல்பாடுகளே வேறுபட்ட காமிச்சிது. தனியாக டம்ளர் வைக்கிறது, தனியாக பாய் தலானி போடுறது, ஒரு கட்டத்தில் வாசலில் படுக்க வைக்கிறது, போட்ட சாப்பாடை அங்கேருந்து தள்ளி விட்டுறது. இது இவ்வளோ ஒரு மானங்கட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு. ஏன்னா என் மனைவியை நான் அந்த காலத்திலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அப்படி என் மனைவிக்கு ப்ரொப்போஸ் பண்ண இடம் தான் அந்த சின்ன ஒரு டீ கடை. இப்போ ஒரு சின்ன ஹோட்டலாக மாறி இருக்குது. அந்த பெஞ்சில் தான் உட்காந்து நாங்கள் அவர்கிட்ட அந்த காதலை சொன்னேன். அந்த காதலுக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது. அதுமாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டா. எனக்கு முன்னாடியே அவள் போய் இறந்துட்டா. ஒரு கணவன் இல்லாமல் ஒரு மனைவி இருந்துருவா. ஆனால் ஒரு மனைவி இல்லாமல் கணவனால் இருக்கவே முடியாதுன்னு அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கிறேன் நான் நாவல்களில், பல விஷயங்கள் இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் அனுபவிச்ச பிறகு தான் தெரியுது தம்பி அதனுடைய கொடுமை என்னன்னு. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு வந்துட்டேன் நான். அப்படியே எங்கேயோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு 2-3 பேர் பார்த்துட்டு அவங்களை எங்கேயோ ஒரு லாட்ஜில் தங்க வைக்கிறேன் நான், வேணாமான்னேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தில் என்னை தங்க வச்சிருந்தேன்.
அப்புறம் இந்த ஸ்டேஜ் எனக்கு உடல்நிலை வந்து இந்த நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ரொம்ப புத்தி போனுச்சு அப்படின்னே அவங்க இந்த மருத்துவமனையை வந்து சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய செலவு தான் இது அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து எத்தனையோ பேர் மேலே கோவப்பட்டிருக்கேன், எத்தனையோ பேருடைய மனசு நோகடிச்சிருக்கிறேன். நல்லவன் தான் நான். எல்லா மனிதனுக்குள்ள மனிதன் மட்டும் இருக்குமான்னா மிருகம் சில சமயம் வரும் இல்லை. அது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து படுக்கையில் வந்த பிறகு நம்ம சுற்றி உள்ளவர்கள்லாம் ஓடி போன பிறகு அதெல்லாம் அப்படியே வந்து ரீவைண்ட் பண்ண மாதிரியான காட்சி வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்படி வரும்பொழுது தான் மனசு எவ்வளோ கனமாச்சுன்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்டையும் எதையும் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். நான் கூட நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆட்டோக்காரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா சில பேர் எரிஞ்சு விழுவாங்க, சில பேர் வந்து உன்னை நின்று நான் கூட்டு போனோமான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்தவொடனே எனக்கு என்ன தோணுச்சு, டக்குன்னு நீ வாங்கிட்டு அந்த சாந்தமாக பேசின பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்காக வெயிட் பண்ணது எனக்கு இன்னும் இதுவாக இருந்தது. அதுக்கு தான் போதுமானு கேட்டேன் நான் அப்படின்னு. இல்லைங்க ஐயா உங்களுக்கு இருக்குதா காசு அப்படின்னு சொன்னபோது, இல்லை ஒன்று வேணாம், இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிட்டா எல்லாமே எனக்கு கிடச்சிடும், சாப்பாடுலேருந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்போது எனக்கு கண்ணில் அப்போ தான் முதல் முறையாக ஒரு பெரிய கண்ணீரே வந்து தழும்ப ஆரம்பிச்சது. வந்து அவரை வந்து எங்கள் அப்பா மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் சொன்னது வந்து சக மனிதர்களை எப்போவுமே நேசிக்க கற்றுக்குப்பா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ ஒரு எந்த ஸ்டேஜில் போனாலும் வந்து நம்மோடு இருக்கிற அந்த சக மனிதர்களை வந்து என்றைக்கும் நேசிக்க கற்றுக்கோ. அவங்கள வந்து உன்னை விட சின்னவன் அப்படின்ற மாதிரி நீ ஏளனமாக பண்ணாத, அவனை வந்து உதாசீனப்படுத்தாத. குறிப்பாக அவங்க வந்து ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிட்டா அவங்கள வந்து எட்டி உதைக்காத. உன் அனுபவத்தில் இல்லைங்க நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னா இல்லை நானும் அப்படி சொன்னவன் தான். இந்த மிருகம் இருக்குதுல்ல, அது திடீர்னு எழுந்துக்கும், அது உள்ளேருந்து அந்த மிருகத்தை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நேராக சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கையில் ஒரு லெட்டரோடு உள்ளே போயிட்டார். வீட்டில் வந்து என் மனைவி கிட்ட சொன்னேன். அவ்வளோ ரொம்ப வருத்தப்பட்டு இதுவாகிட்டா. அப்படியே எங்கள் அப்பாவோட நினைவெல்லாம் வர ஆரம்பிச்சுது. தூக்கமே வரல. மறுநாள் காலையில் எழுந்துக்கிட்டு வீட்டில் என் ஒய்ஃபை வந்து டிஃபன் செய்ய சொல்லி நான் கொண்டு போய் அவர் போய் ஆஸ்பத்திரியில் எந்த வார்டில் இருக்காருன்னு பார்த்து கொண்டு போனால் அவருக்கு பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. என்ன பண்ணேன், எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரலைங்க. நான் உங்களை வந்து என் ஆட்டோவில் வந்த ஒரு பயணியாக உங்களை நினைக்கல, என்னுடைய உறவு மாதிரி உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நொடியிலேருந்து எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய சோகம், எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை என்கிட்ட ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட இது பண்ணோன்னே, இல்லைப்பா இந்த சாப்பாடில் அவங்களே சாப்பாடு தருவாங்க, பத்திய சாப்பாடு மாதிரியான சாப்பாடு, உங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு வேணும் நான் கொண்டு வரேன், அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா, நீ இங்கே இருக்குது, நீ உனக்கு டைம் கிடைக்கும் போது வா, எனக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுவோம், ஏதாவது ஒரு செய்தித்தாள் இருந்தால் அதை கொண்டு வந்து எனக்கு வாசித்து காட்டு செய்திகளை வந்து. நீங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களான்னா, இல்லை நான் வந்து பட்டன் ஃபோன் தான் வச்சுப்பேன், எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது, வேணாம்பா, நான் செய்தித்தாள் படித்தே பழகப்பட்டவன் நான், நீ கிடைச்சா பரவாயில்ல, காலையில் செய்தித்தாளாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாலையில் அது கிடைச்சா கூட பரவாயில்லன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் அப்படி எனக்கு ஒரு பெரிய சுமையே. நான் சில சமயங்கள் எவ்வளோ பெரிய சவாரியாக இருந்தாலும் விட்டுட்டு அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆவல் எனக்கு வந்துடும். வந்து அப்படி போயிருக்க சமயத்தில் ஒரு கட்டத்தில் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவர் இறந்துட்டார். இறந்தபோது பயங்கர சோகமாகிடுச்சு. அவர் கடைசி வரைக்கும் தன் மகன்களுடைய ஃபோன் நம்பரையோ அட்ரஸையோ கொடுக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு வைராகியம் பிடிச்ச ஒரு மனிதராக இருந்தார். இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்கள நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், கொடுக்கவே மாட்டேன்ட்டார். கொடுக்கவே மாட்டேன்ட்டார். அவர் என் கையை அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே பேசுவார். எனக்கு அது ஒரு கண்ணீரே வர வச்சுது. அந்த தொண்டு நிறுவனம் தான் அவரை வந்து அடக்கம் பண்ணும்பொழுது நான் தான் அவருக்கு வந்து அந்த தோலில் வச்சு தூக்கி போனேன். மிகப்பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. அந்த இடத்த விட்டு நான் கொஞ்ச நேரம் வரவே இல்லை. இது நிஜமாக ஒரு நடந்த சம்பவம் சார். வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டி பல விதமான அனுபவங்களை எனக்கு உண்டு. இந்த அனுபவம் வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏறக்குறைய என்னை பக்குவப்படுத்துறது கூட இந்த சம்பவம் தான். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிருகமாக தான் இருந்தேன், ஓப்பனாக ஒத்துக்கிறப்பல. நான் ஒன்றும் பெரிய உத்தமனோ நல்லவனோ எதுவோ கிடையாது. பாதி மிருகமாக தான் இருந்தேன், நான் பாதி சைக்கோவாக தான் இருந்தேன், கன்னிங்கான ஒரு மனுஷனாக தான் இருந்தேன். சில சமயங்களில் கொடூரமாக கூட நடந்துப்பேன். ஆனால் சுத்தமாக அப்படியே மாறினேன் நான் என் வாழ்க்கையில். அது ஒரு கட்டத்தில் 3000 ரூபாய் அவர் திருப்பி கொடுத்தப்போ அவர் சொன்னார், அவர் வச்சுக்குப்பா, இதுலேருந்து யாராவது முடியாதவங்க, யாருக்காவது என்னால் முடியலப்பா, நடக்க முடியல, எனக்கு ஆட்டோ கொடுக்குற காசு இல்லை அப்படின்னா இதுலேருந்து கழிச்சுக்குப்பா அது அப்படின்னாரு. நான் அந்த 3000 ரூபாயை ஒரு நூல் கட்டி அது என் ஆட்டோடைய இதுலேயே வந்து பூட்டி வச்சுருக்கிறேன். அதுலேருந்து 10 பைசா எடுக்கவே மாட்டேன் நான். ஆனால் அவர் சொன்னதை வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கேன். யாராவது முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா அவங்கள நான் வந்து கடிஞ்சு பேசுகிறதே கிடையாது. குறைவான காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி நடந்துக்கிட்டப்போ எனக்கு அதிகப்படியான வருமானம் வந்தது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி வந்தது, ஏது வந்ததுங்க
அது மூட நம்பிக்கையாக இருக்கலாம், நீங்கள் எந்த வேணாலும் நினச்சிக்கலாம். எனக்கு பெரிய அளவில் அதுக்கப்புறம் வருமானம் வர ஆரம்பிச்சுது, மனசு லேச ஆரம்பிச்சுது, என் குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குல்ல, அது உண்மையிலே அது ஒவ்வொரு நாவலுக்கு சமங்க அவங்கள நம்ம ஆட்டோ டிரைவர்னு கடந்து போயிடுறோம் சாதாரணமாக. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள் எவ்வளோ பெரிய நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினையாக இருக்குது, ஒரு பாடமாக இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.